எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இது மை நவ் இன்சல். இது ஒரு அழகான ஒரு தீவு. இந்த தீவு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மை நவ் என்று சொல்லி கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். இப்போ நாங்கள் அங்கே நாங்கள் சரியா, நல்ல அழகாக இருந்தது. இந்த சின்ன சின்ன பூக்கள், நல்ல சிறிய தீவு தானே இது. அந்த ஆற்றுல நல்ல அழகாக இந்த வாத்துகள் எல்லாம் அப்படியே போய்கொண்டு இருக்க. இது ஒரு இயற்கையான ஒரு இடம் உண்டு. நல்ல அழகாக இருந்தது. நல்ல அமைதியான அந்த குருவிகள் சத்தம் போடுறது, அந்த அப்படியான இடம். எங்களுக்கு காலமை விடிய நாங்கள் போனபடியாக பசிச்சுது. அப்போ ஒரு பூஸ்ட் ஒன்று வாங்கி பானோட சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த பார்க்க போனோம் சரியா. காலையில் வேலைக்கா போனீங்களன்னு சொன்னால் எல்லா இடம் பார்த்துட்டு வர நல்லா இருக்கு. நாங்கள் எங்கெங்கே நாங்கள்னு சொல்லி வாங்கோ இப்படியே போய் பார்ப்போம் சரியா. இந்த பாருங்கோ நல்லா அழகாக இருக்குது. இந்த கீழே இருந்து பார்க்க மேலே எவ்வளோ உசரத்தில் இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் அங்கே மேலே தான் போகிறோம். அங்கே நல்ல துளசி செடிகள், அந்த விதமான இந்த பூக்கள் எல்லாம் நல்ல அழகழகாக இருக்கும். உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியை தர்றது இயற்கையான அழகான காட்சிகள். அதோட மலர்கள் எங்களை எப்பயுமே மகிழ்வை தந்தோண்டே இருக்கும். இந்த இடங்களுக்கெல்லாம், இதில் காட்டுற இந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு படகுல ஒரு கப்பலில் போகலாம். உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா விவரமும் கூகுளில் அடித்து பாருங்கோ. பிறகு நான் ஏதாச்சும் தவறாக சொன்னால் பிறகு நீங்கள் பிள்ளையாக போய் பிறகு கரைச்சல். இப்போ தானே கூகுளில் எல்லாம் படிவாக பார்க்கலாம். அப்போ நான் கொஞ்சம் இடத்த தான் காட்டுறேன், மிச்சமெல்லாம் நீங்கள் நேரில் போயிட்டு படிவாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னும் ஒரு கப்பல் ஒன்று, ஒரு போட் மாதிரி ஒன்று எடுத்து இப்போ அங்கே போகிறோம் சரியா. பாருங்க இவ்வளோ அழகாக இதை வச்சிருக்கிறோம்ண்டு. இதில் ஒரு சைட்டில் ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்கள், உணவகங்கள் இருக்குது. மற்றது அங்கால தான் அந்த தீவு. இந்த பாருங்கோ இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதை நீங்கள் போட்டோ எடுத்து வச்சு பாருங்கோ என்னென்ன விலையலண்டு. இப்போ அங்கே போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போனாங்க. இந்த இதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன மரம் அப்பிள் மாதிரி இருந்துச்சு. சரியண்டு பிடுங்கி பார்த்தோம், ஒரு சின்ன, அது அப்பிள் இல்லை, இதுக்கு என்ன பேருண்டு எனக்கு தெரியா. சரி நாங்கள் அப்படியே முன்னுக்கு ஒரு ஆள் நடந்து போகிறோம், நான் அப்படியே பின்னால் வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறேன். பாருங்கோ எங்களோட இன்னும் ஒரு தமிழாக்களும் வந்தவியல். அப்போ அப்படியே நாங்கள் போய் இந்த இன்சலுக்குள்ளே இந்த பாருங்க நல்ல அழகாக இருக்குது பச்சை தண்ணி. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அப்படி இருக்கும். நல்லா அழகாக பறந்து போகுது பாருங்கோ. இந்த கப்பலில் தான் நாங்கள் இப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம்ண்டு பாருங்கோ சொல்ல போகிறேன். இது ஜெர்மன், எங்கட சுவிஸ் அந்த போர்டரோடையே இருக்கிறபடியாக பக்கத்தில், பெரிய தூரம் இல்லை. அதான் நான் சொன்னேன், நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். நல்லா அழகாக இருக்குது தண்ணிக்குள்ளே. நான் தண்ணியை பார்க்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த கப்பலுக்குள்ளே ஏறி இருந்து போகிறோம் பாருங்கோ. அலையா அப்படியே வெயில் நல்ல இதாக இருக்குது. கப்பலும் இப்படியே ஓட நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறோம் கப்பலுக்குள்ளே. இருந்து இப்படியே அடுத்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அது எந்த இடம்ண்டா கான்ஸ்டன்ஸ், எல்லாருக்கும் தெரியும், ஜெர்மனில் இருக்குது. அதையே நீங்கள் அடித்து பாருங்க கான்ஸ்டன்ஸுண்டு. அங்கே போய் நாங்கள் இறங்குவோம். இந்த சிலை சுற்றும் பாருங்கவா. இந்த சிலை அப்படியே சுற்றி கொண்டே இருக்குது. நீங்கள் போகிற நேரம் பாருங்கோ. இப்போ நாங்கள் கான்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே இடத்துல ரங்க போகிறோம் பாருங்கோ. அந்த இடத்துல ரங்க போகிறோம். நிறைய சனம். இப்போ விடுமுறை காலம் தானே, அப்போ நிறைய பேர் அங்கே வரிசையில் திரும்ப ஏறுறதுக்கு நிற்கணும். நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். நாங்கள் இந்த அங்காளி பக்கம் தான் இப்போ நடந்து போகிறோம். பாருங்கோ இப்படி இருக்குதுண்டு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம் சரியா பசிச்சுது. அப்போ சாப்பிட்றதுக்குண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இந்த பாருங்க அங்கேயும் சரியான சனம். இப்போ நாங்கள் ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறோம் சரியா. குடிச்சு போட்டு பீட்சா எடுத்து சாப்பிட்டோம். நாங்கள்
பீட்சா எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து 2:30 ஆயிட்டு நேரம் போனதால் வேறு சாப்பாடு இல்லை. இந்த ஒரு டான்ஸ் வந்து இங்கால ஆடி வந்துச்சினம். அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.